அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு சினிமா லேண்ட். புஷ்கர் காயத்ரி தயாரிப்பில் பிரம்மா மற்றும் சர்ஜன் டைரக்ஷனில் ஐஸ்வர்யா ராஜேஷ், கதிர் மற்றும் பலர் நடித்து சமீபத்தில் வெளியான சுழல் த வெர்டெக்ஸ் என்ற வெப்சீரிஸின் 2ஆம் பாகத்தோட விமர்சனத்தை தான் இந்த எபிசோடில் நாம் பார்க்க போகிறோம். முதல் பாகத்தில் பெண் குழந்தைகளுக்கு எதிரான பாலியல் சீண்டல்களையும் அவங்க தினம் தினம் எதிர்கொள்ளும் பிரச்சனைகளையும் மையக்கருவா வச்சு கூடவே சிறு காவல் தெய்வங்களோட வழிபாட்டையும் சேர்த்து சுவாரஸ்யம் நிறைந்த ஒரு தொடராக கொடுத்தது போலவே அதே கதைகளத்தில் வேறு ஒரு வடிவத்தில் பாகம் 2 இப்போ ரிலீஸ் ஆகியிருக்கு. ஃபர்ஸ்ட் இந்த வெப்சீரிஸோட ஒன்லைன் ஸ்டோரி என்னன்னு பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் பார்ட்டில் பாலியல் ரீதியாக தொல்லை கொடுத்து வந்த சித்தப்பாவை போட்டு தள்ளிட்டு இப்போ ஜெயிலில் இருக்க ஐஸ்வர்யா ராஜேஷுக்காக வாதாடிக்கிட்டு இருக்காரு சீனியர் லாயரான லால். இந்த நிலையில் லால் அவரோட வீட்டில் மர்மமான முறையில் கொலை செய்யப்பட்டு கிடக்கிறாரு. இந்த கொலையை நான் தான் செஞ்சேன்னு மொத்தம் 8 பெண்கள் வேற வேற போலீஸ் ஸ்டேஷனில் சரணடைகிறாங்க. அதே நேரத்தில் அந்த ஊரில் அஷ்டகாளி திருவிழாவும் நடக்குது. உண்மையில் இவங்க தான் இந்த கொலையை செஞ்சாங்களா, இந்த கொலை வழக்கில் இவங்க சரண்டராக என்ன காரணம் என்பதை போலீஸ் அதிகாரியான கதிர் எப்படி கண்டுபிடிக்கிறாருன்றது தான் இந்த வெப்சீரிஸோட மொத்த கதை. இனி இந்த வெப்சீரிஸோட டீட்டெயில் ரிவ்யூவுக்கு போகலாம். இதுவரை என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே ஆல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். தூத்துக்குடி மாவட்டத்தைச் சேர்ந்த ஒரு பிரபல வழக்கறிஞரும் சமூக ஆர்வலருமான லால் அவரோட கடற்கரை வீட்டில் துப்பாக்கியால் சுடப்பட்டு கொலை செய்யப்பட்டிருக்காரு. ஃபர்ஸ்ட் பார்ட்டில் பாலியல் ரீதியாக தொல்லை கொடுத்து வந்த தன்னோட சொந்த சித்தப்பாவை கொன்ன ஐஸ்வர்யா ராஜேஷ் தற்காப்புக்காகத்தான் இந்த கொலையை செஞ்சாங்கன்னு வாதாடிக்கிட்டு இருந்த இவர் இப்போ கொலை செய்யப்பட்டிருக்காரு. இந்த கேஸோட இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸராக வருபவர் தான் நம்ம ஹீரோ சப் இன்ஸ்பெக்டர் கதிர். இன்ஸ்பெக்டர் சரவணன் கூட சேர்ந்து விசாரணையை ஆரம்பிக்கிறாரு. லால் கொலை செய்யப்பட்ட அதே வீட்டில் வெளியே பூட்டப்பட்ட ஒரு மர அலமாரிக்குள்ள கை துப்பாக்கியோடு இருந்த கௌரி கிஷனை கைது பண்ணியிருக்காங்க. அவங்க கிட்ட நடத்திய விசாரணையில் எந்த தகவலும் வாங்க முடியல. லாலை கொலை செஞ்சுட்டு அதே வீட்டில் ஒளிஞ்சிருந்தாலும் யார் அந்த அலமாரியை வெளியே இருந்து பூட்டியிருப்பாங்கன்னு ஹீரோ கதிரும் சரவணனும் குழப்பத்தில் இருக்கும்போது அதே மாவட்டத்தில் இருக்க வேற வேற போலீஸ் ஸ்டேஷனில் வழக்கறிஞர் லாலை நாங்கள் தான் கொலை செஞ்சோன்னு 7 இளம்பெண்கள் சரண்டர் ஆகுறாங்க. இதோட இவங்க எல்லோருமே சொல்கிற ஸ்டேட்மெண்ட்டும் ஒரே மாதிரி இருக்கு. கொலை நடந்தப்ப அதே வீட்டில் வச்சு கைது செய்யப்பட்ட கௌரி கிஷனோட சேர்த்து மொத்தம் 8 பெண்கள் இந்த கேஸில் சரண்டர் ஆகியிருக்காங்க. அதே நேரம் அந்த ஊரில் அஷ்டகாளி திருவிழாவும் நடக்குது. சரண்டரான 8 பெண்களோட பெயர்களும் அஷ்டகாளிகளோட பெயர்களாகவே இருக்கிற நிலையில் இந்த 8 பேருக்குமே எந்த கனெக்ஷனும் இல்லை. இவர்களோட பின்னணி குறித்தும் எந்தவித சரியான இன்ஃபர்மேஷன்ஸும் இல்லாததால இந்த கேஸ் போலீஸுக்கு பெரிய சவாலாக இருக்கு. உண்மையிலேயே இந்த கொலையை செஞ்சது யாரு, இதற்கெல்லாம் மூளையா இருந்து யார் இந்த திட்டத்தை செயல்படுத்தினாங்க என்பதை நம்ம ஹீரோ கதிர் கண்டுபிடிச்சாரா இல்லையா என்பதை ரொம்ப சுவாரஸ்யமாக சொல்லியிருப்பது தான் சுழல் 2 வெப்சீரிஸோட மொத்த கதை. இனி இந்த வெப்சீரிஸில் இருக்க இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் எல்லாம் என்னென்ன என்பதை பார்த்துடலாம். பெண்களுக்கு எதிரான பாலியல் கொடுமைகளை மையமாக வச்சு பல திருப்பங்களோட விறுவிறுப்பாகவும் அதே நேரம் சுவாரஸ்யமாகவும் கொடுத்த புஷ்கர் காயத்ரி டீம் முதல் பாகத்தோட தொடர்ச்சியாக இந்த கதையை சொல்லியிருந்தாலும் வித்தியாசமான கதைக்களத்தோட சமூக பிரச்சனையையும் நம்ம மனசில் அழுத்தமாக பதிய வைக்கும் வகையில் சுவாரஸ்யமான திரைக்கதையோட பிரம்மாண்டமான காட்சி அமைப்புகளோட சேர்த்து 8 எபிசோடாக இந்த வெப்சீரிஸை கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு எபிசோடும் 45 நிமிடங்கள் என்ற அளவில் இருக்குது. ஃபர்ஸ்ட் பார்ட்டில் இருந்த கதிரும் ஐஸ்வர்யா ராஜேஷும் இந்த செகண்ட் பார்ட்லையும் தொடர்ந்து டிராவல் ஆகிற வகையில் ஸ்க்ரீன் பிளே இன்டர்லிங்கில் அமைக்கப்பட்டிருக்கு. அதோட முதல் பாகத்தில் எப்படி கிரைம் த்ரில்லரையும் சிறு தெய்வ வழிபாட்டையும் கலந்து ஸ்க்ரீன் பிளே பண்ணியிருந்தாங்களோ அதே மாதிரி இந்த பாகத்தில் கிரைம் இன்வெஸ்டிகேஷனோட அஷ்டகாளி திருவிழாவின் காட்சிகளையும் சேர்த்து பரபரப்பான திரைக்கதையை அமைச்சிருக்காங்க. சாம் சிஎஸோட பேக்ரவுண்ட் மியூசிக் சஸ்பென்ஸ் காட்சிகளுக்கு ரொம்ப சூப்பராக பொருந்தி இருக்கு. ஆனால் திருவிழா காட்சிகளில் ஓவராக இறைச்சலாக இருக்கிறத நான் பல இடங்களில் ஃபீல் பண்ணேன். ஆப்ரஹாம் ஜோசப்போட ஒளிப்பதிவு ரொம்ப நல்லா இருந்துச்சு. திருவிழாவின் போது நடக்கிற கதை என்பதால பெரும்பாலான காட்சிகளில் மக்கள் கூட்டம் அதிகமாக இருந்துச்சு. உண்மையான திருவிழாவா இல்லை ஷூட்டிங்காக ஏற்பாடு செய்யப்பட்ட கூட்டமா என கண்டுபிடிக்க முடியாதபடி இவரோட ஒளிப்பதிவு வியக்கும் வகையில் இருந்தது. பல திருப்பங்களோட பயணிக்கிற இந்த வெப்சீரிஸை குழப்பம் இல்லாமல் நாம் புரிஞ்சிக்கிற வகையில் அழகாக எடிட் பண்ணியிருக்காரு ரிச்சர்ட் கெவின். ரொம்ப கஷ்டப்படாமல் கதிர் இந்த படத்தில் அழகாக நடிச்சிருக்காரு. இன்ஸ்பெக்டராக வர்ற சரவணனோட எதிர்பாராத திருப்பம், கொலை செய்யப்பட்ட வழக்கறிஞர் லால் உண்மையில் எப்படிப்பட்டவர் என்ற பார்வையோட டிராவல் ஆகிற பல திருப்பங்கள்
அடுத்ததா கேஸில் சரண்டர் ஆகிற 8 பெண்களோட ஆக்டிங், இது எல்லாமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. குலசேகரப்பட்டினத்தில் நடக்கிற குலசை திருவிழாவை கதையோட முக்கிய அம்சமாக வச்சது. அடுத்ததா இந்த கேஸில் சரண்டர் ஆகிற 8 பெண்களோட பெயர்களும் 8 காளியம்மன்களோட பெயரா வச்சது. ஹீரோ கதிரோட சேர்ந்து கடைசி வரை நாமும் எல்லோரையுமே சந்தேக கண்ணோட பார்க்குற மாதிரி திரைக்கதை அமைச்சது. இதெல்லாம் இந்த வெப்சீரிஸில் எனக்கு பிடிச்ச விஷயங்கள். மொத்தத்தில் ஃபர்ஸ்ட் பார்ட்டை போலவே இந்த பார்ட்டும் ரொம்ப சுவாரஸ்யமாக இருந்தது. நீங்களும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. மீண்டும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட உங்களை சந்திக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். மறக்காமல் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.